மதன், நீ எங்கடா இருக்க? என்ன நடு ரோட்ல நிறுத்திட்டு போயிட்டடா. இப்ப நீ மட்டும் என் கையில கிடைச்சேன்னு வச்சுக்கோ, என் குறவழியை கடிச்சு ரத்தத்தை குடிச்சிருவேண்டா. இது மதன் மாதிரியே இருக்கான். மதனேதான். டேய், என்ன நடு ரோட்ல நிக்க வச்சுட்டு டீ குடிக்க கூட காசு இல்லாம பண்ணிட்டு கல்யாண மாப்பிள்ளையா கார்ல ஏறி ஊர்வலமா சந்தோஷமா வரியா? உன் சந்தோஷத்தை கெடுக்கிறேன்டா. இந்த கல்யாணம் எப்படி நடக்குது நானும் பாக்குறேன். ஏ ரோஜா, வா 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 வா. வரேம்மா. வரேன், நானும் வரேன். நீங்க வாங்க. ஹாய். இவங்க ரெண்டு பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அப்படியாம்மா? ஆமா, நீங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா. ரோஜா ஆண்டி, இவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்லேம்மா, எப்படி இருக்க? வயிற்றுச்சல்ல இருக்க. அல்சரா? நான் தான் உனக்கு அல்சருக்கு மருந்து கொடுத்தனே. இன்னும் அல்சர் சரியாகல? நான் உனக்கு கொடுத்த வைத்தியம் சரியா வேலை செய்யுமே. இன்னுமா நீ இந்த ஊரை விட்டு ஓடாம இருக்க? சரி, நீ ஒன்று பண்ணு, என் கூட கல்யாண மண்டபத்துக்கு வா. நீ சவுத் இந்தியன் ஃபுட் சாப்பிட்ருப்ப, நார்த் இந்தியன் ஃபுட் சாப்பிட்ருப்ப. சவுத் இந்தியனையும் நார்த் இந்தியனையும் மிக்ஸ் பண்ண மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு சாப்பிட்ருப்பியா? என் மண்டபத்துக்கு வா, நல்லா வயிறு முட்டை சாப்பிடு. அல்சர்லாம் பஞ்சர் ஆயிடும். கல்யாண மண்டபத்துக்கு வர்றேன்டா, சாப்பிடறதுக்கு இல்ல. உனக்கு ராதாவுக்கு நடக்க போற கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு. நீ என் கல்யாணத்தை நிறுத்த போறியா? இருந்தாலும் உனக்கு பேராசைதான். 2 ரூபாய்க்கு 5 இட்லி வித்த நீ 100 கோடி ரூபாய்க்கு ஆசைப்படுவியா? பேராசை பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும், தெரிஞ்சுக்கோ. நீ என் கல்யாணத்தை நிறுத்த போறியா? உன் மூச்சு நின்று போயிடும், பரவாயில்லையா? என்ன பரவாயில்லையா? என்னடா மதன், என்னையே பிளாக்மெயில் பண்றியா? நான் மட்டும்தான் பேராசைப்படுறேனா? நீ கட்டின பொண்டாட்டி கிளியாட்ட இருக்கும்போது நீ இந்த ராதாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியே, அது மட்டும் பேராசை இல்லையா? நான் யாரு, எப்பேற்பட்ட ஆளுன்னு நீ தெரியாம இருக்க. நான் சோலையம்மா. என்கிட்டயே ரிப்பன் பில்டிங், பனகல் பார்க்கு, கார்பரேஷன் பார்க்குன்னு அரசாங்க சொத்து பத்திரத்தை காமிச்சு என்ன ஏமாத்துறேன்ல, உன்னை சும்மா விட மாட்டேன். கல்யாணத்தை எப்படி நிறுத்துறேன்னு பாருடா. எப்படி நிறுத்துவ? ஆனானப்பட்ட அர்ச்சனாவே தோத்து போய் மண்ணை கவிட்டா. நீ எல்லாம் ஏமாத்துறோம். டேய், அர்ச்சனா தோப்பாடா, ஆனா இந்த சோலையம்மா தோக்க மாட்டா. நீ ஸ்ரீதரை எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப கூட ஒரு நோட்டை போட்டுட்டு தான் வரேன். போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறேன். இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். அப்படி செய்யல, என் பேர் சோலையம்மா இல்லடா. சரி,
பாப்போம். வண்டி எடுங்க. என்ன ஏமாத்த பாக்குற? உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லி உன்னை போலீஸ்ல மாட்டி பாரு. பேசமாமா இறங்க நினைச்ச கொன்றுவேன். மதன் பண்ண சூழ்ச்சியாரத்தே பாவம் பூமிகாவுக்கு அநியாயமா 7 வருஷம் தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. இதை கேட்கிற நம்மளாலே தாங்க முடியலையே. பூமிகா எப்படி தாங்க போகுதோ தெரியல. அர்ச்சனா இப்ப என்ன பண்றது? அக்கா, எனக்கு வர ஆத்திரத்துக்கு அந்த மதனை உண்டிலன்னு ஆகணும் போல இருக்கு. அவசரப்படாத முத்து. பூமிகா நிரபராதின்னு நமக்கு வேணா தெரியலாம். ஆனா சட்டத்துக்கு முன்னாடி அவளை நிரபராதி நிரூபிக்க தவறிட்டோம். அப்படின்னா பூமிகா இந்த கொலைப்படையில இருந்து வெளியே வர வழியே இல்லையா அர்ச்சனா? இருக்கு மாமா. எந்த நிமிஷம் ஸ்ரீதர் நமக்கு கிடைச்சா கூட அவனை கோர்ட்ல ஒப்படைச்சு பூமிகாவை வெளியில கொண்டு வந்துடலாம். அக்கா, ஒருவேளை நம்ம ஸ்ரீதரை தேடுறதை தெரிஞ்சுக்கிட்டு அவனை ஏதாவது பண்ணிட்டா நம்ம என்னக்கா பண்றது? அது அவ்வளவு சீக்கிரத்துல நடக்காது. சோலையம்மாவையும் மதனையும் போலீஸ் மறைமுகமா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க யார் யார் கூட எல்லாம் போன் தொடர்பு வச்சிட்டு இருக்காங்கன்னு கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, மதன் ராதா கல்யாணம் நடக்காம தடுக்கிறதுக்கு நமக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. நம்ம உடனே அப்பீலுக்கு போய் பூமிகாக்கு விதிச்ச தண்டனையை நிறுத்தி வச்சிடலாம். அதனால ஒரு பக்கம் ஸ்ரீதரை தேடுற முயற்சியா அப்பீலுக்கு போய் தடை உத்தரவையும் வாங்கிடலாம். அப்ப ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். வா அர்ச்சனா. எப்படி ராதா நம்ம கல்யாண ஊர்வலம் சும்மா கல்ல கட்டது இல்ல? ஆசைப்பட்ட மாதிரி அப்படியே பண்ணிட்டீங்க. முருகப்பெருமான் ஒரு முக்கியமான தெய்வம். அதாவது குறிஞ்சி நிலக்கடவுள் சொல்லுவாங்க. மலை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். இப்பேற்பட்ட முருகப்பெருமானை வணங்குவதற்கு உகந்த தினம்தான் இந்த செவ்வாய்க்கிழமை. ஷடானனம் சந்தனலிப்தகாத்ரம் மகோரசம் திவ்யமயூரவாகனம். அம்மா என்ன மதன்? அம்மா இப்ப ரைட்ல போய் திரும்பினாலே அர்ச்சனா இருக்க தெரியுதுமா. இது வரைக்கும் அடிச்ச அடி பெருசு இல்லம்மா. இனிமே அடிக்க போறது காது ஜப் அப்படியே பிச்சுக்கணும். சொல்லுமா உங்ககிட்ட. இப்ப பாருடா வாங்கடி. நிறுத்து 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 நிறுத்து. என்னடா வாசிக்கிறீங்க? இப்ப வாசிக்கிற வாசிப்புல காது அப்படியே பிச்சுக்கணும். அடிங்கடா.
ஏன் ரமாமணி நல்லா ஆடு. அர்ச்சனாவோட கார் மாதிரி தெரியுது. ரோஜா ஐயோ, பொண்ணுங்க கார்ல இருந்து இறங்குறானே. அர்ச்சனா கண்டிப்பா கார்ல இருப்பா. நமக்கு எதுக்கு பாம்பு பேசாம இங்கிருந்து கழண்டிடலாம். அதான் நல்லது. வாங்க வாங்க வாங்க, இங்க வாங்க. ஸ்டாப். டேய் ஏண்டா? பேஸ்ட் வந்துடும் மம்மி. இது எப்படி? ரோஜா மொபைல் கொடு. சூப்பரா இருக்கேனே, நீ போய் பேசிட்டு வா. ஸ்டார்ட். என் செல்லம். Down, down. என்ன அர்ச்சனா, பார்த்து பயந்து ஓடுறியா? ஆரத்தி தட்டோட நிப்பன்னு பார்த்தேன், இப்படி அவசரமா கிளம்பிட்ட. ஆக்சுவலா இது வேற தெரு வழியா போக வேண்டிய ஊர்வலம். உனக்காக தான் உன் தெரு வழியா வந்தேன். 1000 இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்க இல்லையா அர்ச்சனா? என் தங்கச்சியை உன் தம்பி கொடுத்துருக்கேன். போ போ போ, போய் ஆரத்தி எடுத்துருவா போ. ஏய், என்ன நக்கலா? ஒத்த வாங்காம பேசாம போட. அடங்கடா, நீ உன் டிரைவர் வேலையை ஒழுங்கா பாரு. ஏய், என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? மாமா இருங்க. மதன், நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு ஆரத்தி எடுக்கணும்? அருக்கணிக்கு கல்யாணம் நடக்கும், அப்போ ஆரத்தி எடுப்போம். போன உடனே எனக்கு கல்யாணம், இப்ப கூட என் கல்யாணம் நடக்காதுன்னு நம்பிட்டு இருக்கியா? இங்க பாரு, நான் ஒண்ணு என் மாமா பொண்ணுக்கு யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா தாலி காட்டல, முறையா கல்யாணம் பண்றேன். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது அர்ச்சனா. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் நான் என்ன பண்ணுவேன்னு. அண்ணா, இவங்க கிட்ட என்னென்ன வீணா பேசிட்டு இருக்க? நீ கல்யாணம் பண்ணிக்க போறது தாங்க முடியாம இவங்க மண்டை காஞ்சி போயிருக்காங்க. நீ வானே. ஏய், அவ்வளவுதான். அக்கா, நீங்க கிளம்புங்கக்கா. உங்க தகுதிக்கு இவங்க கிட்ட எல்லாம் நின்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. டேய், நீ என் மச்சான்டா, என் தங்கச்சி புருஷன். ஆக்சுவலா பார்த்தா நீ தானே எனக்கு தொன்ன மாப்பிள்ளைய பக்கத்துல நிக்கணும். இந்த பக்கம் வாடா. நீங்க கிளம்புங்கக்கா. மாமா, நீங்க கார் எடுங்க மாமா. ஹலோ. ஏய், என்ன? ஏய், உன் வயித்துல நம்ம குழந்தை இருக்குடி. ஏய்,
அக்கா அக்கா பூமிகா உட்காரு. இல்லக்கா. உட்காரு உட்காருன்றல. கோர்ட்டு தீர்ப்பை பத்தி கவலைப்படாத பூமிகா. நமக்கு ஹைகோர்ட்ல அப்பீல் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தைரியமா இரு, நம்பிக்கை இழந்துராத. மதன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நமக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு. எங்கக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம். மச்சான அத்தையும் சேர்ந்து சூழ்ச்சி பண்ணி என்ன கொலைகாரின்னு நிரூபிச்சு 7 வருஷம் தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. என் விஷயத்துல அந்த நீதி தேவதைய கண்ணை மூடிட்டாலேக்கா. பூமிகா, இந்த நேரத்துல நீ தைரியமா இருக்க. மனசை தளர விடக்கூடாது. நாங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணும் ஆகாது. கடவுள் உன்னை கைவிட மாட்டாருமா. எங்க கடவுள் தான் வந்து என்ன காப்பாத்தலையா? கைவிட்டுட்டாரு. எனக்கு இந்த கைதி ட்ரெஸ் தான் பரிசு கொடுத்திருக்காருக்கா. பூமிகா, நீதிமன்றம் என்னைக்குமே குற்றவாளியை தான் தண்டிக்கும். நிரபராதியை கண்டிப்பா விடுதலை செஞ்சிடும். அக்கா, மதன் மச்சா கல்யாண ஊர்வலத்துல என்ன பார்த்து கை காட்டி சந்தோஷப்பட்டு போறாருக்கா. உண்மையான குற்றவாளி அந்த ஸ்ரீதரும் கிடைக்கல. இன்னும் கொஞ்ச நேரத்துல மச்சா ராதா கழுத்துல தாலி கட்டிடுவாரு. இதுக்கு மேல கல்யாணத்தை நிறுத்தி நான் அவரோட சேர்ந்து வாழ முடியும்னு நினைக்கல. இதுக்கு மேல கல்யாணத்தை நிறுத்தி நான் அவரோட சேர்ந்து வாழ முடியும்னு நினைக்கல. பூமிகா, கல்யாண ஊர்வலத்துல மதன் என் கார்கிட்ட வந்து கல்யாணத்தை தடுக்க முடியாதுன்னு சவால் விட்டுட்டு போனான். ஆனா அவன் கல்யாணத்தை தடுக்க என்னால முடியும். எப்படிக்கா? ஸ்ரீதர் எந்த நேரத்திலயும் கிடைச்சிடுவான். அவனை கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். அவன் கிடைச்சிட்டான்னா அவனை மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சரண்டர் பண்ணி உன்னை எந்த நேரத்திலும் வெளியில கொண்டு வந்துட முடியும். அதுக்கப்புறம் உன்னை கல்யாண மண்டபத்துக்கு கூட்டு போய் மதனோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடலாம். எப்படிக்கா? தாலிக்கு மேல வெள்ளங்கிற மாதிரி மச்சான் தாலி கட்டுறதுதான் பாக்கி. அதுக்குள்ள எப்படிக்கா இதெல்லாம் முடியும்? ஸ்ரீதர் கிடைச்சிருவார்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ நம்பிக்கையோட இரு, எல்லாம் நல்லபடியா முடியும். பூமிகா, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. ஸ்ரீதர் கிடைக்கலனாலும் நான் அந்த கண்ணாலத்தை நிறுத்திடுறேன். எப்படின்னு சொல்றீங்க? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. மதனோட கண்ணாலத்துக்கு போய் கலாட்டா பண்ணி கண்ணாலத்தை தடுத்து நிறுத்தி எல்லாரையும் ஓட ஓட விரட்டி அடிக்கிறோம் பார். ஆமா பூமிகா, கடைசியா பொன்னுரங்க மாமா சொல்ற மாதிரி தான் நடக்க போகுது. நீ கவலைப்படாத. கூடிய சீக்கிரத்துல நல்ல செய்தியோட உன்னை வந்து பாக்குறேன். உங்க வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குக்கா. நீங்க சொல்ற மாதிரி நம்பிக்கையோட இருக்கு. சரி பூமிகா, பயப்படாம இரு. நாங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உன்னை வந்து பாக்குறோம். சரி, நாங்க புறப்படுறோம். நீ தைரியமா இரு. பூமிகா தங்கச்சி, ஒன்னும் பயப்படாத. அண்ணன் நான் இருக்கிறேன். போலாம் மாமா. என்னடா என்னடா அங்க பாருங்க பாருங்க பாரு. ஜோஜோ கன்றாவி. தங்க வசந்தா, ஏ செல்லோ, இந்த தாத்தா ஏன் இந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? உன் அப்ப உன் அம்மா பூமிகாவை தலை முழுகிட்டு வேற ஒருத்தி கழுத்துல தாலி கட்ட போறானா. ஊர்வலமா வந்துகிட்டு இருக்கா. அவனை மண்டபத்துக்குள்ள நுழைய விடாம விரட்டி அடிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன். என்ன மீறி உன் அப்பா யார் கழுத்துலயும் தாலி கட்ட முடியாது. மதனுக்கு கடைசி வரைக்கும் உன் அம்மா பூமிகா தான் பொண்டாட்டியா இருப்பா. நான் சொல்றதுதான் நடக்கும் செல்லம். என்னெல்லாம் நடக்குதுன்னு பாத்துக்கிட்டே இரு. சங்கரி,
தங்க வசந்தா அவ கொஞ்ச நேரம் நீ வச்சுக்கிட்டு இவ துருன்னு இருக்கா. உன் கையில இருந்து நழுவிட போறா பாத்துக்க. ஒரு ஓரமா குழந்தைய தூக்கிட்டு போய் விளையாட்டு காட்டிக்கிட்டு இந்தா. ரோஜா உங்க அப்பா. இறங்குங்க. இறங்குடா. அவங்கள கூட்டு வாங்க. நில்லுங்க. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.